சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் வெளிநடப்பு செய்த விவகாரத்தில் சபாநாயகர் அப்பாவு விளக்கமளித்த நிலையில் திமுக மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் என செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான முதல் நாளான இன்று பல்வேறு விவகாரங்கள் அந்த அனல் பறக்க விவாதத்தை எழுப்பியிருந்தன. குறிப்பாக நேற்று முன்தினம் ஆளுநர் RN ரவி அவர்கள் உரை நிகழ்த்தாமல் வெளியில் சென்றதற்கு காரணம் யார் என்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்று கடும் விவாதத்தை எழுப்பியிருந்தது. ஆளுநர் RN ரவி நேற்று முன்தினம் பேரவைக்கு உள்ளே வந்த பொழுது பதாகையுடன் அவரை சூழ்ந்து கொண்டு அதிமுகவினர் குரல் எழுப்பியதன் காரணமாகத்தான் ஆளுநர் வெளியில் சென்று விட்டார் என்கின்ற ஒரு கருத்தை பேரவைத் தலைவரான அப்பாவு தெரிவித்தார். ஆனால் அவை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த அதிமுகவினர் முழக்கம் எழுப்பியதால் தான் ஆளுநர் நகர்ந்து சென்றிருந்தார். ஆளுநர் வெளியேறி செல்வதற்கு அதிமுகவினர் நடவடிக்கையே காரணம் என்று பேரவைத் தலைவரான அப்பாவு குறிப்பிட்ட கருத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி அதிமுகவினர் தொடர்ந்து முழக்கம் எழுப்பியிருந்தார்கள். இதன் காரணமாக கடும் அமளி ஏற்பட்டது. ஆளுநர் வெளியில் சென்றதற்கும் அதிமுகவினர் முழக்கம் எழுப்பியதற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. எனவே பேரவைத் தலைவர் தன்னுடைய கருத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று அதிமுகவினர் வலியுறுத்தி கடும் அமளியில் ஈடுபட்ட நிலையில் முதலமைச்சர் அப்பொழுது எழுந்து நீங்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் வாபஸ் பெறக்கூடாது என்று பேரவைத் தலைவரிடம் தன்னுடைய வேண்டுகோளை முன்வைத்தார். அதாவது அதிமுகவினர் அவை நடவடிக்கைக்கு நேற்று முன்தினம் குந்தகம் விளைவித்ததால் மட்டுமே ஆளுநர் அவையை விட்டு வெளியில் சென்றார் என்கின்ற கருத்தை பேரவைத் தலைவர் வாபஸ் பெறக்கூடாது என்று முதலமைச்சர் சொல்லியிருந்தார். அது மட்டுமல்லாமல் பேரவைத் தலைவர் தொடர்ச்சியாக அதிமுகவினர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். வழக்கமாக ஒரு எதிர்க்கட்சி ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது புதிது கிடையாது. ஆனால் எதிர்க்கட்சியினர் அமைதியான முறையில் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள், முழக்கம் எழுப்புவார்கள். சற்று நேரம் ஆளுநர் அவர்கள் முழக்கம் எழுப்பட்டும் என்று காத்திருந்து அதன் பிறகு தன்னுடைய உரையை நிகழ்த்தி விட்டு செல்வார். ஆனால் இதுவரை இல்லாத வகையில் யார் அந்த சார் என்று குறிப்பிட்டு பதாகைகளை எடுத்து வந்து ஆளுநருக்கு முன்பாக அதிமுக காட்டியதால் மட்டும்தான் ஆளுநர் வெளியில் சென்று விட்டார். ஆளுநர் வெளியில் சென்றதற்கு திமுக காரணம் அல்ல. நாங்கள் முதன்மை செயலாளரை வெளியில் அனுப்பி ஆளுநரை மீண்டும் உள்ளே வாருங்கள் என்று அழைத்தோம். ஆனால் ஆளுநர் வரவில்லை, சென்று விட்டார். எனவே அதிமுக தான் அதற்கு முழு காரணம் என்று பேரவைத் தலைவர் கூறினார். அதன் பிறகு அதிமுகவினர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றீர்கள் என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதுவரை திமுக ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டமே நடத்தியது இல்லையா என்று அதிமுக தரப்பில் RB உதயகுமார் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக போராட்டம் நடத்தியிருந்தாலும் கூட இதுபோன்று பதாகையை தூக்கி கொண்டு வந்து நாங்கள் ஒருபோதும் போராட்டம் நடத்தியதில்லை என்று குறிப்பிட்ட முதலமைச்சர் அதிமுக செய்த செயலுக்காக அவர்கள் மீது பேரவைத் தலைவர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றார் என்ற கேள்வியினை எழுப்பினார். அதன் தொடர்ச்சியாக பேரவைத் தலைவர் விதி 226 சுட்டிக்காட்டி அதிமுகவினர் மீது அவை உரிமை மீறல் குழுவில் புகார் அளிக்கப்படும். அவை உரிமை மீறல் குழுவினர் நேற்று முன்தினம் ஆளுநருக்கு முன்பாக அதிமுகவினர் முழக்கம் எழுப்பியதை சுட்டிக்காட்டி விசாரணை நடத்துவார்கள் என்று குறிப்பிட்டார். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந்த 226வது விதியின் அடிப்படையில் அவை உரிமை மீறல் குழு அதிமுகவினர் மீது விசாரணை நடத்தும் என்று பேரவைத் தலைவர் கூறியிருந்தார். அதன் பிறகு அதிமுகவினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டார்கள். ஆளுநர் வெளியேறியதற்கும் அதிமுகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை, திட்டமிட்டு எங்கள் மீது பழி சுமத்த பார்க்கின்றீர்கள், யார் அந்த சார் என்ற எங்கள் கேள்வி பேரவைத் தலைவரான உங்களையும் திமுகவை நோக்கி தான் இருந்ததை தவிர அதிமுகவை நோக்கி எங்களுடைய ஆளுநரை நோக்கி எங்கள் கேள்வி இல்லை என்று அதிமுகவினர் சொன்னார்கள். என்றாலும் தொடர்ந்து கடும் அமளி நீடித்திருந்த நிலையில் இனியும் இதுபோன்ற அதிமுகவினர் செயல்பட மாட்டார்கள் என்று தெரிந்தால் அவர்கள் மீதான நடவடிக்கையை கைவிடலாம் என்று முதலமைச்சர் கூறியிருந்தார். அதன் பிறகு பேரவைத் தலைவரான அப்பாவு முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் படி அதிமுகவினர் மீதான நடவடிக்கை, அதாவது பேரவை விதி 226 படி ஆளுநருக்கு முன்பாக நின்று போராட்டம் நடத்தியதால் அவை உரிமை மீறல் குழு மூலமாக அதிமுகவினர் மீது விசாரணை நடத்தப்படும் என்கின்ற தன்னுடைய அந்த அறிவிப்பு திரும்ப பெறப்படுகின்றது என்று கூறியிருந்தார். இன்று கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையே கடுமையான ஒரு வாக்குவாதத்தை ஆளுநர் வெளியேறி சென்றதற்கான காரணம் யார், அதிமுகவா அல்லது அந்த போராட்டத்தில் அதிமுக ஈடுபடுவதற்கு காரணம் என்ன, திமுக அரசை நோக்கிய போராட்டமாக அது இருந்ததா அல்லது ஆளுநரை நோக்கி இருந்ததா என்று விடை காணக்கூடிய வகையிலே அந்த விவாதம் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த நிலையில் முதலமைச்சர், மூத்த அமைச்சர்கள், குறிப்பாக அவை முன்னவர் துரைமுருகன் உள்ளிட்டவர்கள் தலையிட்டு பேசி கடும் அமளியை முடிவுக்கு கொண்டு வந்தனர்.